இது வரைக்கும் பிறக்கலையே சக்தி, இனிமே மட்டும் பிறந்துட போதா? பொறுக்கும். பாவம் இல்ல தம்பி, அது பாவி. அணுவுக்கு இனிமே குழந்தையே பிறக்காதுன்னு என் அம்மா அப்படி சொல்லி இருக்க கூடாதுதான். என்ன சாப்பிடாம சாத்தி உருட்டிட்டு இருக்க? வயித்த புரட்டுற மாதிரி இருக்கு, அதான். என்ன என்னமோ மசக்கக்காரி சொல்றது மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற? அப்பா, ஐயோ எவ்வளோ வேலை! அங்கங்க மருமகதான் மாமியார கொடுமைப்படுத்துவான்னு பேரு. ஆனா இங்க என்னடானா பெத்த தாய மகளே கொடுமைப்படுத்துறாள. அதை எடு, இதை எடு, அதை பண்ணு, இதை பண்ணு. பாப்பா வேலை மாத்தி வேலை கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். சை, இந்த வீட்டுல 3 மூதேவிங்க இருக்காளுங்க. அதுங்களையெல்லாம் விட்டுவிட்டு என்னையவே கொண்டு எடுக்கிறாளே என் பொண்ணு. ஏன்டா இப்படி பண்றாளோ தெரியலையே. அப்பா, இடுப்பெல்லாம் வலிக்குதப்பா. ஒரு நிமிஷம் உட்கார விடல. ஃபேன் ஓடுதா? அப்பா, ஐயோ அப்பா, இப்படி தூங்குற சுகமே நல்லா தான் இருக்கு. ஐயோ, ஏடா இங்க வா, வாடா இங்க, இங்க வா. எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன பயமுறுத்துவேன்? பயமுறுத்துறியா? ஏண்டா எதுக்குடா என் ரூமுக்கு வந்த? ஏதாவது திருடிட்டு போலான்னு வந்தியா? சொல்லுடா. வாய துறக்குறோனா பாரு. எதுக்குடா வந்த? எதுக்கு வந்த? நான் ஒளிஞ்சிட்டு இருந்தேன் பாட்டி. எதுக்குடா என் ரூமுக்குள்ள வந்து ஒளிஞ்ச? என்னது பாட்டியா? ஏடா நான் உனக்கு பாட்டியாடா? ஏன் உங்க அம்மா பெத்த அம்மாவாடா நானு? அப்படியே மூஞ்சிலே குத்துறோனா பாரு. பாட்டியா பாட்டி? இனிமே என் ரூமுக்குள்ள வந்த அப்படியே மூக்க திரும்பி போடுவேன். என்ன அடிக்காதங்கற? என்ன அடிக்காதங்கற? ஏன் அடிக்க கூடாது? உன் ஆத்தா சொல்லி கொடுத்தாளா? முழிக்கிற முழியா பாரு. போடா, இனிமே இந்த பக்கம் வந்து பாரு. உதைக்கிற பாரு. மூதேவி எவ்வளோ பெத்தது என்ன வந்து பாட்டிக்குது. நான் என்ன பாட்டியா? ஏன்டா அழுற? அந்த பாட்டி என்ன அடிச்சிட்டாங்கடா. யாரு? உள்ள இருக்கிற பேய் பாட்டியா? ஆமாண்டா. நீ அழுவாதடா, நான் பாத்துக்கிறேன்டா. சரி வாடா. சத்தம் போடக்கூடாது, தாத்தா தூங்குறாருல. பாட்டி எதுக்கு இந்த மாத்திரை போடுறீங்க? இந்த மாத்திரைய போட்டாதான் பாட்டிக்கு தூக்கமே வரும். அப்படியா? ஒண்ணு போட்டாலே தூக்கம் வருமா? ஆமா, ஒரு மாத்திரை போட்டா எனக்கு தூக்கம் வரும். மொத்தத்தையும் போட்டேன்னா மொத்தமா போக வேண்டியதான். பாட்டி கதை சொல்றேன்னு சொன்னீங்களே. என்ன தோணுட்டு? டேய், தாத்தா தூங்குறாருல, சத்தம் போட்டா எந்திரிச்சிருவாருல்ல. பாட்டி நாளைக்கு கதை சொல்றேன், போய் படுங்க. போய் விளையாடாதீங்க, தூங்கிடுங்க. அம்மா, பால் கேட்டீங்களே, அங்க வச்சிட்டு போமா. சரிம்மா. சூடு ஆறத்துக்குள்ள குடிச்சிருங்க. சரிம்மா. அம்மா அனு, சர்க்கரை தூக்கலா போட்டிருக்கீல? போட்டிருக்கேம்மா. சரிம்மா. டேய், என்னடா பாட்டி கூட தூங்கவே இல்லையா? நாங்க விளையாட போறோம், நீங்க போய் தூங்குங்க. அப்பா, நீங்க இன்னைக்கு தூங்குத மாதிரி தான். எப்ப தூங்கி எப்ப எழுந்து. டேய் பாட்டி இல்ல, வாடா. சீக்கிரமா போடுறா.
நானும் 2 போடுறேன்டா குர்ரா. வாடா ஓடிடலாம். வச்சுட்டு போயிட்டாளா? நல்ல சூடாதான் இருக்கு. ரொம்ப டயர்டா இருக்குடா. நல்லா படுத்து ரெஸ்ட் எடுத்தா தான் எல்லாம் சரியாகும். அத பண்ணுங்கண்ணே. டேய் எங்கடா போறீங்க 2 பேரும்? விளையாட போறோம். விளையாட போறீங்களா? மணி எத்தனை ஆச்சு தெரியுமா? தூங்க போலாம் வா. என்ன வா 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 வா, வா. விளையாட போங்கடா. போறோம். வாங்கண்ணே. ஏய் பிச்சிரும் பிச்சு. பத்தாம் அமைதியா வா. ஐய என்ன கசக்குது? விளங்காதவ வேணும்னு சக்கரை போடாம கொண்டாந்து கொடுத்துருக்கா. நான் குடிக்க கூடாதுன்னு. ச்சே. ஐயோ நல்ல திக்கா இருக்கே. சரி குடிச்சு வைப்போம். ஏய் நல்லா இருக்குல? ஆமாண்டா. டேய் 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 டேய். என்னடா அது? வெறும் சாஸ் இப்படி சாப்பிட்டா வயித்துல தான் போகும். இத குழம்பு மாதிரியா சாப்பிடுவாங்க? தொட்டு சாப்பிடணும்டா. ஐயோ இந்த சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிடு. டேய் நீ சப்பாத்தி சாப்பிடு. தொட்டு சாப்பிடணும் புரியுதா? ஐயோ இதுங்களை வச்சுட்டு சமாளிக்க முடியலையே. ஒழுங்கா சாப்பிடுந்தா. என்ன கேட்காம சாஸ தொட்டீங்க அம்மா கொம்பு எடுத்துட்டு வந்து அடிப்பேன் புரியுதா? ஒழுங்கா சாப்பிடுங்க. தொட்டு சாப்பிடுங்க. டேய் அந்த சாசர்ரா போலாம். எதுக்குடா? வெறும் வயித்துல சாப்பிட்டா வயித்த கலக்கணும் மம்மி சொன்னாங்களே. இதை எடுத்துட்டு போயிட்டு மேல இருக்கிற பாட்டிக்கு கொடுத்துருவோமா? என்ன சரிடா. டேய் நல்லா தூங்குறாங்கடா. வயல்ல ஊத்திடலாமா? ஊத்துடா. ஓகே வாடா. கரெக்டா ஊத்துனடா. வா ஓடிடலாம். வாடா. எங்க இவனுங்க 2 பேத்தையும் காணோம்? சப்பாத்திய சாப்பிட சொன்னா அப்படியே வச்சுட்டு போயிட்டானுங்க. பாத்தியா? ஐயோ இதுங்களை வச்சுக்கிட்டு சமாளிக்க முடியல. ஒரு சப்பாத்திய சாப்பிடுறானுங்களா? ஏய் என்னடே தனியா நின்னு புலம்பிக்கிட்டு இருக்க? புலம்புறாங்க. இவனுங்க 2 பேத்துக்கும் சப்பாத்திய செஞ்சு வச்சா சாப்பிடாம ஓட்டானுங்க பாருங்க. சரி நான் சாப்பிடலாம்ல? சாப்பிடலாம் சாப்பிடலாம். என்ன தேனு டேபிள்ல தட்டு வச்சு சப்பாத்தி வச்சிருக்க? பிள்ளைங்க எங்க? உங்க பேரனுக்கு தான் சாப்பிடாம ஓடி போயிட்டானுங்க. இவனுங்க வச்சுட்டு சமாளிக்கவே முடியல. சாப்பிட வைக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுது. சரி டேய் நாம சாப்பிடலாம். சாப்பிடலாமா? உட்காருங்க. ஆமா எங்க வெற்றி, லட்சுமி, அனு, சக்தி எல்லாம் காணா? மாமா அவங்க 4 பேரும் காலையில வெளியில போனவங்க. ஆமாப்பா பொள்ளாச்சி வந்ததுல இருந்து யாருமே இங்க தங்குறது இல்ல. ஆமா அவங்க இங்க தங்குறதே இல்ல. நீங்க வெளியில போறதே இல்ல. என்னப்பா எனக்கு சுத்துறது பிடிக்காது. இது இவளுக்கு தெரியாது போல இருக்கு. ஆமாமா அப்ப திங்கிறது மட்டும் ரொம்ப பிடிக்குமா? இங்க பாரு கொன்னுருவேன். வெளியில போனாதானே அறிவு வளரும் உங்களுக்கு. ஏய் இருக்கிற அறிவு போதும். அப்படியே உங்க புள்ளைக்கு அறிவு இருந்துட்டாலும். தேனு சுமாரு நீ போய் உட்காரு. ஆமா உன் அம்மா எங்கம்மா? ஆமா காலையில இருந்து டீ சாப்பிட கூட வரல அத்தை. அடடா தூங்குறாங்கன்னு சொல்லுடி. அவங்க இவ்வளவு நேரம்லாம் ஒண்ணு தூங்க மாட்டாங்க. ஆமா ராத்திரி முழுக்க கோட்டா மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தா பகல்ல தூங்க தானே செய்வாங்க. உங்களுக்கு குறை சொல்லனா தூக்கமே வராதா? ஏய் தூங்குறது உங்க அம்மாடி. நான் இல்ல தெரிஞ்சுக்க. ஆமாமா சும்மா இருடா. தேனு மேல என்ன நடக்குதுன்னு போய் பாரு. அப்படியே கையோடு வந்து அவங்கள சாப்பிட சொல்லு. சரிங்க அத்தை. போ, போ, வாயை போ. பாரு உங்களுக்கு வந்து வச்சுக்கிறேன். அப்புறம் போதும், நீ போய் பாத்துக்கலாம். உட்காருடா. சரிம்மா. ஏங்க இந்த சப்பாத்தியை நீங்க சாப்பிடுங்க. சரி மா மா அட கருமமே. அவர் சொன்ன மாதிரி இன்னும் இது தூங்கிட்டு தான் இருக்குது. சீ பொழுது விடிஞ்சது தெரியாம இப்படியா தூங்கிட்டு இருக்கோம்? வந்த இடத்துல அடக்க ஒடுக்கம் தெரியாம இப்படி அடக்கொண்டா மாதிரி தூங்குது பாரு. மா மா ஐயோ ரத்தம். அம்மா அம்மா மா அம்மா ஐயோ எனக்கு அத்தை 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 மாமா ஐயோ ஐயோ தேனு எதுக்கு
கத்துறா? என்னன்னு பார்க்கலாம் வாங்கம்மா. அத்தை மாமா எல்லாரும் ஓடி வாங்க. ஐயோ என் அம்மாக்கு என்னமா ஆயிடுச்சு? ஏம்மா எந்திரிமா, எந்திரிமா, என்னமா ஆச்சு? எனக்கு 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 ஐயோ என்னாச்சு தெரியல. ஐயோ அம்மா என்னமா ஆச்சு? ஐயோ நல்ல தினமா இருந்த நேத்து என் கையால தினமா உனக்கு சோறு போட்டேன். ஐயோ ஏங்க ஐயோ யாராவது வாங்க என்ன பண்ண? என்னடி? நிறுத்து நிறுத்துன்னு சொல்றல. என் அம்மா எந்திரிக்க மாட்டேங்கிறாங்கங்க. ஏண்டி என்னாச்சு? அவங்க எழுந்துக்கலனா என்ன? அதுக்கு போய் இப்படி அழுதுட்டு இருப்ப? அப்படியே வாயில பொக்குன்னு குத்துவேன். நல்லா இருக்காங்க. என் அம்மா மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குறாங்க. ஐயோ அம்மா வாயில ரத்தம் வேற வருதுங்க. ஐயோ ஏய் என்னன்னு பாரு, வாயில ரத்தம் வலியுது. ஐயோ என் அம்மாக்கு என்னமோ ஆயிடுச்சு. டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றீங்களா? என் அம்மா நேத்து கூட நல்லா தாங்க பேசிட்டு இருந்தாங்க. ஐயோ என் அம்மாக்கு இது ரத்தம் மாதிரி தெரியலடி, பிசு பிசுன்னு இருக்கு. என்னடா மோந்து பாக்குற? அப்பா என்னடா? அது ரத்தம் இல்ல, சாசு. அம்மா பெரியப்பா. பூ, ஆமா சாஸ்தா. சாசா. ஐயோ 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 எனக்கு இருக்கிறது எங்க அம்மா மட்டும் தானே. ஐயோ கம்முனு இரு. ஏன் சும்மா அழுதுட்டு இருக்க? எங்க உயிர் இருக்கான்னு பாருங்க, மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குறாங்க. அம்மா ஏண்டி முள்ள மாதிரி மூச்சு விட்டுட்டு இருக்காங்க? உயிர் இருக்கா அது இருக்கான்னு கேட்டுட்டு இருக்கா? ஆமாங்க மூச்சு விடுது, அப்புறம் எங்க எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. ஐயோ அது ஏன்னு அவங்க எழுந்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட தான் கேட்கணும். அம்மா அம்மா அதான் எழுந்திருக்கத்த. நல்லா உழுக்கு. நல்லா உழுக்கு. அம்மா அம்மா இது வேலை கேட்கும்பா. அந்த தண்ணி எடு சீக்கிரம். இதோமா. அம்மா ஏய், என்ன இந்தா பெத்த அம்மா. இந்தா தண்ணி ஊத்து ஊத்து ஊத்து. மூஞ்சிலே ஊத்து. எந்திரிப்பாங்க பாரு. ஐயோ யாத்த எந்திரிக்க மாட்டேங்குதே. அம்மா ஐயோ, அடி வேகமா அடி. நல்லா வேகமா அடி. எழுந்திருமா. பாத்தியா எழுந்துட்டாங்க பாரு. கொண்டா. முடிச்சிட்டாங்க முடிச்சிட்டாங்க. அம்மா ஏம்மா ஏம்மா எந்திரிமா எந்திரிமா. ஐயோ அம்மா கொஞ்ச நேரத்துல என்ன எப்படி பயமுறுத்திட்டாமா. அத்தை என்னாச்சு? ஐயோ என் அம்மாக்கு என்னாச்சு? மா ஒழுங்கா பேசுமா, ஒழுங்கா பேசு. என்ன ஆச்சுன்னு தெரியலடி. ஏன் அத்தை என்னாச்சு? ஏன் இப்படி கும்பகர்ண மாதிரி தூங்கிட்டு இருக்கீங்க? தெரியலையே மாப்பிள. ஐயோ ஏம்மா நேத்து நைட்டு என்னம்மா சாப்பிட்ட? நீங்களா சாப்பிட்டீங்கல்ல, அதான் சாப்பிட்டேன். ஆமா நான் தானே உனக்கு சோறு போட்டேன். அப்புறம் படுக்கிறதுக்கு முன்னாடி அனு ஒரு கிளாஸ்ல பால் கொடுத்தா. பாலா? என்ன சம்பந்தி? எனக்கு பால்ல என்னத்தையோ என்ன சம்பந்தியமா நீங்க? கொடுத்துட்டாடி. அவ எதுக்கு உங்களுக்கு கலந்து கொடுக்க போறா? என்னத்தையோ கலந்து கொடுத்துட்டாடி. ஐயோ ரத்தம் ரத்தம் ரத்தம். ஐயோ அது ரத்தம் இல்ல சாசு. அமைதியா இருங்க. ஐயோ என் தலைவலி. இது ரத்தம் இல்ல சாசு. பாரு நல்லா பாரு, சாப்பிட்டு பாரு. இல்லடி இருந்தாலும் எனக்கு பயமா இருக்குடி. அவ தாண்டி எனக்கு விஷத்தை கலந்து கொடுத்துட்டா நான் செத்துருவேன். சும்மா பழைய தூக்கி யார் மேலேயாவது போடாத. உண்மையை சொல்லு, நீ வேற ஏதோ சாப்பிட்டு இருக்க. என்ன சாப்பிட்ட சொல்லு. ஐயோ பால் தாண்டி குடிச்சேன், நான் வேற என்ன தடி குடிச்சேன். அம்மா டேய் தங்கவேல இது இங்க கொடு. என்னதுமா? உள்ள என்ன நடக்குது பாரு. அத இது நான் ராத்திரி போடுற தூக்க மாத்திரையாச்சே. தூக்க மாத்திரையா? ஐயோ 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 அத தாண்டி எனக்கு கலந்து கொடுத்திருக்கா. அதான். எங்க அவ? நினைச்ச அவளை- மாதிரி கத்தாதீங்க. இரு, கம்முனு இருங்க. தூக்கு, தூக்குடி தூக்கு. கொஞ்சம் சும்மா இருமா. நாங்க தான் மாத்திரையை கலக்கணும். அட பாவியா. நாங்க தான் மாத்திரையை பால்ல கலந்தோம். ஏன்டா மாத்திரையை கலந்து கொடுத்த? நீங்க தான் மாத்திரையை போட்டா தூக்கம் வரும்னு சொன்னீங்களே. இந்த பாட்டி எப்ப பார்த்தாலும் எங்களை தொல்லை பண்ணிட்டே இருந்துச்சு. அதனால தான் மாத்திரையை கலந்தோம். அட பாவியலா. ஏன்டா இன்னும் 2-3 மாத்திரை சேர்த்து போட்டா பொஸ்குன்னு போயிருப்பல்ல. அதுக்குள்ள தீர்ந்து போச்சு. தீந்து போச்சா? ஏன்டா இருந்திருந்தா போட்டிருப்பீங்களா? ஆமா. டேய் அட பாவிங்களா. அப்படியே 2 கொடுத்து. ஏம்மா, ஏடா இங்க வா, வாடா இங்க. உள்ளே திட்ட வேற வச்சுக்காத. நீ என்ன இப்ப செத்தா போயிட்ட? என்னடி தேனை இப்படி பேசிவிட்ட? பின்ன குழந்தைங்களுக்கு கோவம் வர மாதிரி நடந்துக்கிட்ட.
என்ன எதுன்னு தெரியாம அதுக்கு மாத்திரையை போட்டு விட்டுருச்சுங்க. அப்ப நான் பண்ணது தப்பா? அவங்க பண்ணது தப்பு இல்லையா? தப்பு இல்லம்மா. சும்மா ஏதோ பெருசா பேசிட்டு இருக்காத. இது பாரு, ஒன்ன பாத்துட்டு நானும் கத்திட்டு எல்லாரையும் கூப்பிட்டேன் பாரு. எல்லாம் ஏன் தப்புதான். அத போங்க எல்லாரும் போங்க. போங்கடா போங்கடா. ஒழுங்கா ஒண்ணு குடிச்சிட்டு சாப்பிடவா, இல்லன்னா போய் ரமணியம்மா, குத்திடுவேன். ஒண்ணு ஆகாது. உங்க உடம்புக்கு 40 மாத்திரை சாப்பிட்டாலும் ஒண்ணும் ஆகாது. வாங்க நீங்க. உங்களால பாதியிலே கை கழுவிட்டு வந்துட்டேன் போங்க. நீங்க போங்க. ரொம்பதான் கத்திக்கிட்டு கிடக்குற. குளிச்சிட்டு சாப்பிட வர சொல்லு. எல்லாம் வரும் அது. ஐயா, இந்த வீட்ல குழந்தைங்க கூட எனக்கு எதிரியா இருக்குதா? இல்லப்பா, நம்ம உயிரை நம்ம தான் பத்திரமா பாத்துக்கணும். ஆமா. லக்ஷ்மி, என்ன தூங்காம இங்க நின்னுட்டு இருக்க? இல்ல வெற்றி, நம்ம ஊரோட சுத்தமான காற்றை சுவாசிச்சுட்டு இருக்கேன். என்னதான் இருந்தாலும் சொந்த ஊரை போல, சொந்த வீட போல சந்தோஷமான விஷயம் வேற எதுவுமே இல்லைல்ல? உண்மைதான் லக்ஷ்மி, நீ என்ன வேணா சொல்லு. எல்லாருக்கும் பிடிச்ச சென்னை எனக்கு என்னவோ அந்நியமா தான் இருந்துச்சு. நம்ம ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் நானாவே இருக்கிற மாதிரி தோணுது. உன்னை கூட இவ்வளவு அமைதியா இருந்து நான் பார்க்கல. எப்படி பார்க்க முடியும்? ரன்னிங் ரேஸ் மாதிரி தினமும் ஓடிக்கிட்டே இருந்தோம். கிட்டத்தட்ட வாழறதையே செத்து போச்சு தானே வாழ்ந்துட்டு இருந்தோம். அது ஒரு விதமான வாழ்க்கை, இது ஒரு விதமான வாழ்க்கை. ஆமா லக்ஷ்மி, நான் கேட்கணும்னு நினைச்சேன். என்ன உன் முதலாளி ரிஷி உனக்கு ஃபோன் பண்ணவே இல்ல? நான் தான் பொள்ளாச்சிக்கு போறோம், ஒரு மாசம் நாங்க அங்க இருந்துட்டு வருவோம்னு சொல்லிட்டு தானே வந்தேன். மேபி அதனால டிஸ்டர்ப் பண்ணாம இருப்பாரு. சரி, உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு முக்கியமான விஷயத்த கூட சொல்லாம இருக்கலாம்ல. நீயே ஃபோன் பண்ணி பேசலாம்ல. ஆமாங்க, நான் ஆக்சுவலி ஃபோன் பண்ணி பேசியிருக்கணும், நான் மறந்துட்டேங்க. இப்ப ஃபோன் பண்ணி பேசவா? இப்ப ஒண்ணும் வேண்டாம், டைம் ரொம்ப ஆயிடுச்சு, நாளைக்கு பேசிக்க. சரி ஓகே, நீங்க படுங்க, நான் போய் அர்ஜுனை கூட்டிட்டு வரேன். சரி. என்ன நீ, நீங்களும் அண்ணனும் தோட்டத்துல இருந்து இப்பதான் வரீங்களா? ஆமா. சரி ஓகே. சக்தி, சொல்லுங்க நீ. இல்ல, நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். தேனக்கா அம்மாவோட உனக்கு என்ன பிரச்சனை? என்னாச்சு? அவங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை நீ. அணுக்கு குழந்தை இல்லைங்கிறத வச்சு அவளை அப்பப்ப குத்தி குத்தி பேசுறாங்களாம். நானும் பொறுத்து பொறுத்து பார்த்தேன். என் எதிரிலேயே பேசினாங்க, அதான் டென்ஷன் ஆயிட்டேன். அவங்க பேச்சே அப்படிதான், அதுக்காக தட்டெல்லாம் தூக்கி அடிப்பாங்களா? என்ன இது? ஐயோ அண்ணி, நான் வேணும்னே அடிக்கல, கோவத்துல தட்டை தூக்கி போட்டேன், அது அவங்க முகத்துல பட்டுடுச்சு. அவங்க கூட தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல. அண்ணி, அனு மனசுல வச்சுக்கிட்டு புழுங்குறா. சரி, அனு அவங்க இப்படி எல்லாம் பேசினாங்கன்னு உங்ககிட்ட வந்து சொன்னாளா? இல்ல அண்ணி. அப்புறம் என்ன? தேனக்காக்காக கொஞ்சம் பொறுத்து தானே ஆகணும். இனிமே எதுவா இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன் அவங்கள. இனிமே இந்த மாதிரி பேசாம நீங்க பாத்துக்கோங்க. சரி, பேச மாட்டாங்க. தப்பி தவறி பேசினாலும் நீ அவசரப்படுறாத. அடுத்தவங்களை பத்தி பேசுறது அவங்களோட பிறவி குணம், அதை ஒரு நாள் எல்லாம் மாத்த முடியாது. ஆனா நான் அவங்களை திருத்த முயற்சி பண்றேன், நீ கவலைப்படாம போ. சரி அண்ணி. நீ என்னைய திருத்த போறியா? நான் என்ன பரிசு பேப்பராடி? இல்ல நீ தான் டீச்சரா? நீ என்ன வந்து திருத்த போறியா? நானே ஒரு பெரிய டீச்சரு, நான் எத்தனை பேரை திருத்திருப்பேன். நீ என்ன திருத்துறியா இல்ல நான் உன்னை திருத்துற? நானு பாப்போண்டி. அக்கா இரு லக்ஷ்மி, இது வர. அக்கா, வர வர வர. லக்ஷ்மி, அக்கா. வா லக்ஷ்மி. என்னக்கா? அர்ஜுனை கூட்டிட்டு போலான்னு வந்தேன், தூங்கிட்டானா? ஐயோ, இதுங்க ரெண்டு பேரையும் சமாளிக்கிறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடுது. லேஸ்ல தூங்க மாட்டேங்கிறானுங்க, ரொம்ப சேட்டை பண்றானுங்க லக்ஷ்மி, சமாளிக்கவே முடிய மாட்டேங்குது. நேத்து நைட் என்ன தெரியுமா பண்ணானுங்க? என் அம்மா அனு கிட்ட பால் கேட்டிருக்காங்க, அவ கொண்டு வந்து கொடுத்திருக்கா. இவனுங்க என்ன தெரியுமா பண்ணிருக்கானுங்க? மாத்திரை அத்தை குடு போல தூக்க மாத்திரை அத கலந்துட்டானுங்க. அது எங்க அம்மா குடிச்சிட்டு காலையில எந்திரிக்கவே இல்ல. திரும்ப சாச கொண்டு போய் எங்க அம்மா வயல வச்சுட்டானுங்க. நான் என் அம்மா செத்து போயிட்டாங்கன்னு நினைச்சேன். அப்புறம் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிட்டு என்னன்னு பார்த்தா எங்க அம்மா பெப்பர் பேன் உட்கார்ந்துருக்கு. இவ்ளோ ஆட்டம்.
இந்த விஷயத்த காலையிலேயே உங்ககிட்ட சொல்லலாம்னு பார்த்தா நீயும் வெற்றி எங்கேயோ கிளம்பி போயிட்டீங்க. ஆமாக்கா கொஞ்சம் வேலை இருந்தது. இவங்க 2 பேர்கிட்டயும் ரொம்ப கேர்ஃபுல்லா ஐயோ ரொம்பமா. அக்கா அர்ஜுனை தூக்கிட்டு போவா. இல்ல இருக்கட்டும். ஆமா இன்னைக்கு ஏன் உனக்கு இவ்வளவு நேரம் ஆச்சு? அதான்க்கா நம்ம தென்னந்தோப்புக்கு வேலி போடுற வேலையெல்லாம் ஆரம்பிச்சிருக்கோம்ல, அதான் எல்லாத்தையும் முடிச்சிட்டு வந்துடலாமேன்னு அங்கேயே இருந்துட்டோம். சரி இவங்க 2 பேரும் இங்கேயே தூங்கட்டும். நீ போ, நான் பாத்துக்கிறேன். பரவாயில்லையாக்கா? ஐயோ ஒரு பிரச்சனையும் இல்ல, நீ போ. தூங்குறாங்க அப்புறம் எந்திரிச்சிட்டாங்கன்னா என்ன பண்றது, ரொம்ப கஷ்டம். நீ போ. சரிக்கா. ம். மகதி, உனக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ, நீ இருக்கிற காலம் வரைக்கும் உன் கூடவே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். நீ அடிக்கடி சொல்லுவியே வேலைக்காரன, அந்த வேலைக்காரனா நான் இங்க இருந்து உனக்கு பணிவிட செஞ்சுட்டு போறேன். அதுக்கு நீ என்ன அனுமதிக்கணும். வேலைக்கார நாய் பணிவிட செய்ய போறானோ?